நண்பர்களே, இன்றைக்கி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். வேறு ஒன்றும் இல்லை. நான் தூங்கிட்டு இருந்தேன். என் நண்பன் தலைக்கு மேலே வாழைப்பழத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். ஏந்திரிச்சோன்னா சரியான பூஸ்ட்டு. அதை பார்த்தோன்னே அப்படி உடல் மாற்று சீரீஸில் இன்றைக்கி நாள் 25 மூஞ்சனா செம ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஆனால் 25வது நாள் நண்பர்களே. அப்படி போனவுடனே நமக்கு தேவையான கார்டியோ தான் நண்பர்களே. சரியான ரன்னிங்கு போட்டு முடித்தேன். சரியான ஸ்வெட்டிங்கு பாருங்கள். உங்களுக்கு காமிக்கணும் வீடியோ எடுத்தேன். அப்படி ஒர்க் அவுட் ரொட்டீனில் இன்றைக்கி நமக்கு பைசப்ஸு இந்த பபிள் கலர் வச்சு 2 வேரியேஷனில் ஒர்க் அவுட் போட்டேன். க்ளோஸு ஒய்டு நல்லா ஃபீல் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக போட்டேன் நண்பர்களே. 3 பேர் நமக்கு பார்ட்னர் கிடச்சாங்க இன்றைக்கி. அதனால் அடுத்த ஒர்க் அவுட்டு ஸ்பைடர் தான் நண்பர்களே. இது புதுசாக தான் ட்ரை பண்ணோம். அப்படியே போட்டோம், பக்காவாக தான் போட்டோம். ஃபீல் பண்ணி போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கோட இந்த வீக்கு நல்லாவே பம்ப் ஆனிச்சு. எனக்கு ஒர்க் அவுட் போட நல்லாவே ஃபீல் பண்ணேன். அந்த கான்சன்ட்ரேஷனாக லாஸ்ட் வரை என்னால் போடவே முடியல நண்பர்களே. இன்றைக்கி பக்காவாக போட்டேன். அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிட்டன் ஆப்ஸுக்கு போடுறதுக்காண்டி கார்டியோ கொஞ்சம் நேரம் போட்டு நேராக போயாச்சு நண்பர்களே விளையாடுறதுக்கு. அப்படி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஜிம்மை விட்டு வெளியே வந்துட்டேன் நண்பர்களே. ஷார்ப்பாக வந்த ஸ்பீடுக்கு மூஞ்சில் சரியான வெயில் நண்பர்களே. கண்ணை கூட முழிக்க முடியல. அப்படி நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருளத்தை வாங்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே. இன்றைக்கி கேஸ் காலிங்கிறதுனால ஹீட்டிலே முட்டையை வேக போட்டு அதை கொண்டு வந்து தட்டில் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சாச்சு. தொழிலுக்கு போகும்போது நண்பர் டீ குடிக்க கூப்பிட்டாப்புல. அவரை பிடிச்சி நேராக பேக்கரிக்கு போனோம். நண்பர் கூட உட்காந்தாலே ஜாலியாக தான் இருக்குது. செம்ம ஜாலியாக பேசி முடிச்சதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு இளநியை போட்டால் நண்பர்களே. சரியான ஃபீலிங், தொண்டையில் ஜில்லுன்னு இறங்கிச்சு. ஒரு வழியாக கேஸையும் வாங்கியாச்சு நண்பர்களே. வாங்கின ஸ்பீடுக்கு சாய் ஜங்க்ஸ் முட்டை சப்பாத்தியை போட்டு முடிச்சு விட்டதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு கருப்பு காப்பை எடுத்தேன் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நைட்டுக்கு 2 தோசையை போட்டு விட்டு நாள் கதையை முடிகிறேன் நண்பர்களே. நன்றி.